இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்னென்னா தோசை. அது என்ன தோசைன்னா சொரக்காய். ஸோ இது வந்து கோதுமை மாவு ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வச்சுருக்கிறேன் சொரக்காய். இப்போ சொரக்காய் கட் பண்ணி இதில் போட்டு பேஸ்ட் பண்ணி மாவோடு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதோட ரெண்டுத்தையும் அப்படியே போட்டுருவேன். மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும். எப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. அதே மாதிரி மிக்சியில் அடிக்கணும். இப்போ மிக்சியில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் மாவில் போட்டாகணும். இந்த மாதிரிலாம் பூசணிக்காய் எதில் வேணாலும் வைக்கலாம். நான் இப்போ சொரக்காயில் வைக்கிறேன். உங்களுக்கு எதில் வைக்கணும்னோ அதில் வச்சுங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஐட்டம். ஸோ இதில் வந்து இப்போ நான் மாவில் வந்து கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுங்க. சோடா மாவு போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுங்க. அப்புறம் இந்த சொரக்காவை வந்து இப்போ மிக்சியில் அடிச்சிடுறேன். சொரக்காவை மிக்சியில் அடித்தது சரி, இந்த மிக்சியில் அடிச்சிடறேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் சொரக்காய். ரொம்ப ஸோ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றினா தான் அரைக்கணும். ஸோ அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பராக அரைச்சிட்டேன். நல்லா பியூராக அடித்தாச்சு. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மாவில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி பற்றலைன்னா தண்ணி போட்டுக்குங்க. உப்புலாம் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 ஹவர் நீங்கள் ஊற வச்சாலும் இன்னும் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் பத்தாது. இதிலே இருக்குது. இந்த சொரக்காவோட இதிலே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஜார்லேயே ஊற்றிடுவேன். ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவைன்னா பெப்பர் வேணால் போட்டுக்கோங்க. நானும் பெப்பர் போடுவேன். இப்போ சும்மா 1 கிராம் லெவலில் போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பெப்பர் தோசை சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்லாயிருக்கும். முழுசாக போட்டுங்க. நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் லைட்டாக நான் போட்டுக்கிறேன் பெப்பர். அளவு இந்த மாவு ரெடி. இந்த தோசை தான் போடணும். ஒரு 1/2 ஹவர் நான் வச்சு போடுறேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும். ஸோ இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ப சூப்பராக ஆகிடுச்சு. வேறு லெவலில் மாவு. ஸோ சொரக்காய் கோதுமை மாவு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி விட்டு பாருங்கள். செம்மையாக வரும் தோசை. ஸோ இங்கே இதுவும் வச்சுருக்குறேன். பீட்ரூட்டும் வெங்காயம் போட்டு வச்சுருக்கோம். இது மேலால் போடுவோம். சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிங்க. கொஞ்சம் ஊற்றினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு தெரிஞ்சப்பல இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் பீட்ரூட் இது மாதிரி போட்டுக்கிறேன். வெங்காயம் பீட்ரூட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, வேறு நல்லாயிருக்கும். சால்ட் சைடில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தோசை சூப்பராக வச்சு திருப்பிக்கலாம். போய் பாருங்கள், அருமையாக இருக்குது. தோசையோட இது வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இது மாதிரி போட்டுருங்க. பீட்ரூட்டும் வெங்காயம் நல்லாயிருக்கும். அனுப்பி விட்டுருங்க. அப்படியே திருப்பிடலாம். நல்லா இது மாதிரி தடவி விட்டுருங்க. இதெல்லாம் ஊற்றிச்சுன்னா ஸோ எண்ணெய் போட்டுக்கலாம். மேலால் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு கொஞ்சங்க. கீழே உருவாது திருப்பும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அனுப்பிட்டிங்கன்னா திருப்பும்போது கீழே உருவாது, இல்லாட்டினா கீழே வந்துடும். தெரிஞ்சுங்களா? அவ்வளோதான். அவ்வளோ திருப்பாங்க கீழே உருவிட இந்த மாதிரி அழைச்சி விட்டுருங்க. சூப்பராக வச்சு பண்ணுங்க. ஸோ தோசை சூப்பராக வச்சு பண்ணுங்க. இதுதான் வந்து சொரக்கவும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறது. அவ்வளோதான். ஸோ அன்பா கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. கிரேவி ரெடி. ஸோ உருளைக்கிழங்கும் நம்ம சொரக்காவும் ஒரு பிடி பிடிக்கலாம் இன்றைக்கி. உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்துருச்சு. நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ கறி பொடி சில்லி பொடி மட்டும் போட்டேன், வேறு எதுவுமே போடல. டர்மரிக் பொடி போட்டோம், மஞ்சத்தூள். செம்மையாக இருக்குது, அதோடய ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக அவுட் காமிங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.